ஹலோ கைஸ், வெல்கம் டு நம்ம ஊர் டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோஷாப்பில் தமிழில் டைப் பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க நம்ம இதை வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப்பில் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானது மொத்தம் 2 இதுங்க. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட வந்து சாஃப்ட்வேர் Alagiplus ஒரு சாஃப்ட்வேரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட்டு. இதை டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து உங்களுக்கு வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கிறேன். இப்போ நான் அந்த லிங்க்கை வந்து கூகுள் க்ரோமில் வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். இதாங்க அதோட லிங்க்கு. இதை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை வந்து கூகுள் க்ரோம் உங்களோட செப்பரேட் ப்ரௌசரில் இதுலேயே ஒன்று பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து டவுன்லோடுங்க இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் டவுன்லோடு கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தோம்னா ஸ்டார்ட் டவுன்லோடு கொடுத்துருங்க. ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்த முன்னாடி வெயிட் பண்ணுங்கள் டவுன்லோட் ஆக வரைக்கும். ஓகேங்களா, ஒன்ஸ் டவுன்லோடு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வின்சிப் ஃபைலில் இருக்குது. இப்போ இந்த டவுன்லோட் ஆன ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்து இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் டைப்பிங் பிஎஸ்னு வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை 2 இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து செந்தமிழ்ங்கிற ஃபாண்ட்டு. இது ஒரு 50க்கு மேலேயான ஃபாண்ட்டை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த Alagiplus சாஃப்ட்வேரு. இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண அப்படின்னா லான்ச்ன்னு இருக்கா, லான்ச் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. லான்ச் கொடுத்த பின்னாடி இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஓப்பன் ஆயிடுச்சு. கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் Alagiplus. இப்போ இதில் வந்து என்ன நீங்கள் கொடுக்கணும்னா, ஃபஸ்ட் நீங்கள் வந்து என்ன லாங்குவேஜ் டைப் பண்ண போகிறீங்க, தமிழ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஃபாண்ட் என்கோடிங் இருக்கா, ஃபாண்ட் என்கோடிங் வந்து செந்தமிழ் பீன்னு இருக்குங்களா, செந்தமிழ் பி சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இங்கே வந்து டவுன்லோட் பண்ணியிருக்க ஃபாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழ் தான். அதனால் செந்தமிழ் பி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்னா டங்கிலீஷில் டைப் பண்ணுறது வந்து உங்களுக்கு அப்படியே தமிழில் டைப் ஆகும். இப்போ வந்து நம்ம ஊர் டெக்னா நம்ம NAMMAன்னு டைப் பண்ணால் நம்மன்னு தமிழில் டைப் ஆகும். அதனால் நான் வந்து ஃபோனட்டிக் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துக்கோங்க. இங்கே கொடுத்துட்டு இங்கே ஒரு கீ ஒன்று காட்டுது பார்த்தீங்களா, Ctrl+Alt+F10. இதை வந்து கொடுத்தா தாங்க உங்களுக்கு வந்து இந்த இது வந்து ஆக்டிவேட் ஆகும் ஃபோட்டோஷாப்பில். இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்களா, இதை நான் ஆல்ரெடி டைப் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+Alt+F10 ஓகேங்களா, டைப் பண்ணு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து செந்தமிழ் ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செந்தமிழ் ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து Ctrl+Alt கொடுத்த பின்னாடி நம்ம வந்து NHAMMA கொடுத்தீங்கன்னா நம்மன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஊர் டெக் OORU ஊர் TEK வந்துருச்சுங்களா. அப்போ நம்ம ஊர் டெக்னு வந்துருச்சுங்களா. இதுலேயே உங்களுக்கு டிசைன் ஏதோ மாற்றினா இங்கேயும் உங்களுக்கு வந்து அந்த 50 ஃபாண்ட் எது மாற்றினீங்கனாங்களோ அங்கே வந்து டிசைன் வந்து இங்கே மாறிக்கிட்டே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிசைன் மாறிடுச்சுங்களா, டிசைன் மாறிடுச்சு. இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து டங்கிலீஷில் டைப் பண்ணுறது நார்மல் டங்கிலீஷ் டைப்பிங் இருக்காதுங்க. இங்கே பார்த்துக்கோங்க. அதில் எதுவும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா இந்த வேர்டுக்கு வந்து என்ன டைப் பண்ணால் வரும்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா காக்கு வந்து KN டைப் பண்ணோம், காக்கு வந்து KWA டைப் பண்ணோம், கீக்கு KI, கேக்கு KE, கேக்கு KA. இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதாங்க வந்து டங்கிலீஷில் டைப் பண்ணுறது ஃபோட்டோஷாப்பில். இதில் வந்து இன்னொன்று நீங்கள் கேட்கலாம், இது வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து வராதுங்க. இப்போ வந்து மோஸ்ட்லி இந்த வெப்சைட் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. இதில் போய்ட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணி மாற்றிக்குவாங்க. இப்போ நான் வந்து நம்ம ஒரு டெக்னு இதில் டைப் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொன்று Ctrl+Alt+F10 ஒரு டைம் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எங்கே டைப் பண்ணாலும் தமிழில் தான் டைப் ஆகும். அதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு மறுபடியும் Ctrl+Alt+F10 கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் டெக்னு டைப் பண்ணுங்கள். நம்ம ஊர் டெக். ஓகேங்களா. இதை காப்பி பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் பேஸ்ட் பண்ணிங்கனாலும் அது வந்து பார்த்திங்களா இது வந்து தப்பாக தான் வரும். ஓகேங்களா. அதுக்காக உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த Alagiplus சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நீட்டாக வந்து டைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.